இல்லைன்னா பழமா வந்து படியில கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து போதிட்டு கிடக்கு போது. இது அது பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது, அதோட போட்டு கரைச்சு ஒரு நாளைக்கு கறிக்கலை இருக்கலாம். ஆனா பாருங்க காத்துக்கு தாங்கல, இப்படியே சாப்பிட்டு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. எப்படி இருந்த இடம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இவ்வளவு நாளா நமக்கு மூட்டை மூட்டையா காய் கொடுத்துட்டு இருந்த பந்தல் இங்க பாருங்க எப்படி சாஞ்சிருக்குன்னு. முந்தா நேத்து வந்து ஒரு காத்து, நல்ல காத்துங்க, நல்ல காத்தடிச்சு மழை பெஞ்சுது. அந்த ஒரு காத்துக்கு நம்ம பந்தல் பூரா சாஞ்சு போச்சு. ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா காய் இங்க பாருங்க நமக்கு காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் நிறைய பந்தல்ல காய் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு முட்டு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் இப்ப வந்து அறுக்க முடியாது. சரி, முட்டை கொடுத்து வச்சுட்டோம்னா காயெல்லாம் நம்ம பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா அறுத்துக்கலாம்னு அங்கங்க கடந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து முட்டு கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த காயை பறிச்சுட்டு போயிடலாமங்கிட்ட. இதை கரெக்டான பிஞ்சு நல்லா இருக்கு கூட்டாட்டம். நான் அதுக்குள்ள அந்த பூசணிக்காய் பார்த்தேன். இது ஒரு பாக்குறப்பெல்லாம் அழகா இருக்கு, கோழி மாதிரி. இதோட பிஞ்செல்லாம் இன்னுமே நிறைய வைக்குங்க. இன்னும் உள்ள பூவெல்லாம் வச்சிருக்குது. ஆனா பாருங்க காத்துக்கு தாங்கல, இப்படியே முழுன்னு அழகா இருக்குது. சரி, ஓரளவுக்கு நாங்க முட்டு கொடுத்துருக்கோம். இனி காய்க்கணுங்க. பாருங்க பிஞ்சுங்க நிறைய காய் உள்ள இங்க பாருங்க பிஞ்ச நிறைய இருக்குது. பாருங்க பிஞ்சு இன்னும் விடுது. பிஞ்சு இன்னும் நிறைய உள்ள எல்லா காய் வச்சிருக்குதுங்க. இருக்கட்டும், எத்தனை நாள் இது தாங்குதுன்னு தெரியல. ஏன்னா மறுக்கா மழை வந்து காத்து கீத்து அடிச்சா இதுவும் வந்து சரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணு இப்ப பண்ண முடியாது, மறுபடியும் பந்தல் போட எதுவுமே இப்ப பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு கொடி நம்ம அத்துட்டோம்னாலும் செத்து போயிடும். அப்புறம் வேற எதையாவது ஒண்ணு அத்துட்டோம்னா மத்த நிறைய விதவிதமா போட்டிருக்கோம். எல்லாமே எது எங்க இருக்குன்னு கூட இதுல கண்டுபிடிக்க முடியல. அப்படி காய் பார்த்தாலுங்க ஒருத்திட்டு அப்படியே இந்த குச்சி மாறப்படியே நிக்குது. அப்படியே இந்த போக நீ இவ்வளவுதான் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் செடி போடுறப்ப நீ பந்தலாம் போட. இனி போடுறப்ப நல்லா வந்து இரும்பு ஊனித்தான் போடணும். ஒரு காத்துக்கே நம்ம பந்தல் தாங்க மாட்டேங்குது. என்னம்மா என்ன இருக்குமா அங்க மேல என்ன இருக்கு? பப்பாளிக்காய் இருக்காடி. சரி சரி, பப்பாளிக்காய் காட்டுறான் மேல மரத்துல இருக்கான். பூசணிக்காய் அங்கா இருக்கு, செடி இங்கா வந்து விஞ்சு வச்சிருக்கு. எங்க சௌரியமோ அங்க ஊத்து அடிச்சுட்டு போயிட வேண்டியது. ஆனா ஒண்ணுங்க, நம்ம தோட்டத்துல பொறுத்த வரைக்கும் ஒண்ணு போனா ஒண்ணு நமக்கு எப்பவுமே ரெடி ஆயிரும். இங்க பாருங்க, அங்க என்னதான் அந்த அத்தாசோடு பந்தல் விழுந்தாலும் இங்க நம்ம வந்து திராட்சை கொடிக்கு மேல போட்ட பந்தல்ல பாருங்க எவ்வளவு காய் நமக்கு வந்து நிறைய பிஞ்சு முட்டுறது, காயும் இருக்கு. எப்பவுமே இப்படிதாங்க. நாங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டைமும் அந்த பந்தல் விழுந்திருக்கு. அந்த டைம்ல எங்களுக்கு கணக்கா இன்னொரு பக்கம் நாங்க போட்டிருந்தோம். இதுக்கேதான் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு செடி போட்டு முடியற டைம்ல நாங்க வந்து அடுத்து ரெடி பண்ணி மேல விட்டுருவோம். நமக்கு கரெக்டா அதுல இப்ப 2-3 காய் தான் பொறிக்கிறோம்னா இதுல நம்ம சேர்த்து 4-5 காயே அப்படியே அது போனாலும் இதுல காய் வந்து. ஆமா, இங்க அழகா தொங்குதுன்னு கூட்டாடு சூப்பர் பிஞ்சு போது. இது இருக்கு அப்புறம் மறுபடியும் பொறிச்சுக்கலாம். கீரை பொறிச்சுக்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வணக்கற கீரை வந்து பொறிச்சோம் பாத்தீங்களா. இப்ப பாருங்க ரெண்டு பாத்தியும் கடையிற கீரை இங்க பாருங்க குபு குபு குபுன்னு எப்படி வந்திருக்குதுன்னு. அதுவும் பாரு சிறுசா இருந்தாலும் மேல அதுவும் வந்துருச்சு நல்லா. இங்க பாருங்க இது வந்து அரைக்கீரை, இது சிறுகீரை, கடையிற கீரை. சரிங்க, நீங்க போறீங்க. நான் போய் மிளகு தக்காளி பழம் வத்தல் போட்டோம்ல அதை எடுத்து வரேன். நல்லா இளங்கீரை கொழுக்கு வளர்ந்துருச்சு. நல்லா கடையில் போட்டு ஒரு கட்டே ஆயிடுச்சாங்க. ஒரு கட்டுக்கு மேலே ஆகி போச்சு. எப்பத்தோடு கட்டுன்னு. இது பொறிக்கலையா அரைக்கீரைய? போது. இது அது பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது, அதோட போட்டு கரைஞ்சு ஒரு நாளைக்கு களிக்கலை இருக்கலாம். நல்லா இருக்கு களிக்கு. இதுல ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு. இது இன்னைக்கு ஒரு நாள் இதை மட்டும் கடைஞ்சிட்டு களிக்கு நல்லா இருக்கும். பாலக்கீரை ஒன்று போட்டு கரைஞ்சா களிக்கு சூப்பரா. அப்புறம் இங்க பாருங்க மிளகு தக்காளி கீரை அப்படியே வேரோட புடுங்கிட்டு வந்து பாலாலாம் பொறிச்சு வச்சோம் பாத்தீங்களா, வத்தல் போட போறோம்னு. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்க மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு. சவுடு. ஆமா, இனி இதை வச்சு வந்து எங்க நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா வந்து வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சுருக்குன்னு வச்சு சாப்பிடுவோம். ஆமா, போலாம் போய் வைக்கலாம்.
சரிங்க, அப்படியே போற போக்குல நம்ம 2 தக்காளி பழத்தை பொரிச்சுட்டு போயிடலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு குழம்புக்கு 4 தக்காளி கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஆட்டத்தை. அவ்வளவுதாங்க, அடுப்பு வந்து பத்த வச்சுட்டோம். இனி வந்து வச்சு ஆக்க வேண்டியதா குழம்பு. அம்மா புகை வருதா? எங்கேயும் ஓடுறாளாம் பாரு. எங்க ஓடுறீங்க? ஒரே குசி இன்னைக்கு என்னமோ ஆட்டம். எங்க ஓடுது பாப்பு? குதிரை வண்டி ஓடுற மாதிரி ஓடுது. ஆத்தா மேல ஓடுதாமா? ஓடுன அப்படின்னா ஆத்தாவை பிடிச்சிட்டு ஓடுறாளாமா. நாய்க்குட்டி இழப்புவாங்க. நம்ம நாய்க்குட்டி என்ன பண்ணுது அங்க பாரு. நம்ம நாய்க்குட்டி அழகா தூங்குது. எப்படி தூக்கம் பாருங்க 2 பேர்த்துக்கும். எந்திரிச்சு பாக்குறான் கடுவேன். கடுவை எந்திரிச்சு பாக்குறான். அடிக்கிற வெயிலுக்கு விறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முறுக்கு மாதிரி காஞ்சிருக்கு. உடைச்சா அப்படியே படக்குங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரியுது. நான் வெங்காயத்தை போட்டு சரி கொஞ்ச நேரம் நல்லா ஹாயா தக்காளி வடை வெட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வெங்காயம் கறிக்கிட்டு மாட்டேங்குது. பொரிச்சோடையும் கடையில் டேஸ்ட்டு வேற ஐஸு. பொரிச்சு 2 நாளைக்கு 3 நாளைக்கு பிரிட்ஜில் வச்சா அதோட சல்லுன்னு போயிடுது. நம்மளுக்கு வந்து நல்லா சட்டி வராத கீரையா இன்னுமே அது டேஸ்டா இருக்கு. ஆமாம், சட்டியை வச்சுட்டு தான் கீரை பொரிக்கிறது காய் பொரிக்கிறது நம்ம வேலை. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த மிளகாத்தூள்லாம் அடியில் கருகும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாமரத்துக்கு அடியில் கட்டில் போட்டு கொடுத்தோன்னே எங்கள் அம்மனி பாருங்க அப்படியே ஜாலியாக நிழல்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாடிட்டு அப்படியே தூங்க போகிறேன். சிலுன்னு காற்று அடிக்கிறதுக்கு அப்படியே சொர்க்கமா. அதுக்கு தான் கையோட நான் வரப்ப தலைவாணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே இங்கே தூங்கிக்கலாம் எல்லாரும். பெரிய கட்டெல்லாம் இருக்குது, எல்லாம் எல்லாருமே அப்படியே படுத்துக்கலாம். விரிச்சு விட்டு தூங்குறது வட ஐஸு. இந்த கடைக்காட்டில் அடியும் காத்துவாங்க மேலையும் காத்துவாங்க. நல்லா எங்க ஐயனெல்லாம் வந்து கட்டலுக்கு விரிச்சுட்டு படுக்க மாட்டாங்க. நிழல்ல வந்து வெறும் கட்டில போட்டு தலைகாணி மட்டும் ஒன்று வச்சு படுத்துக்குவாங்க. பெரியவங்க பூரா அப்படியே தான் படுப்பாங்க. அப்பெல்லாம் அப்ப தெரியல எனக்கு என்ன வெறும் கட்டில. இன்னும் எங்க தாத்தன்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ டவுசர் சட்டையெல்லாம் போட்டு கோமனம் கட்டிட்டு நல்லா காத்தோட்டமா படுத்துக்குவாரு. அப்பெல்லாம் அப்படி எங்க ஐயா அப்படித்தான் படுத்துருக்கு. அப்புறம் எதிர்த்தாங்கன்னா முதுகுல வாத்த பரல் படலாம் வரிஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கும். டிசைன் இந்த கட்டலோட கவுத்தோட டிசைனு நல்லா காத்து வாங்கி அதுவும் ஒண்ணும் பண்ணாது. அப்படி பேரு காத்து வாங்கிட்டு நல்லா. அவ்வளோதாங்க, தூளை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டாச்சு. நானும் இங்கே புளியை வந்து நல்லா கரைச்சிட்டேன். இனி வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் புளி தண்ணி. என்ன கீரை எடுத்து வச்சுட்டு கடையிலையா சறுக்கிட்டு போறான். கறிக்கிட்டு போடுறியா? என்ன போடுறீங்க அப்படின்னா? அடவா அது வாங்குறக்கு அடவா குழம்பு வைக்கிறீங்களா தங்கம்? தறிக்கிட்டு போறேன்னா
ஓ குழம்பு வைக்கிறதுக்கு தான் தறிக்கிட்டு போட்டுட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னம்மா? தெரியலையே, இது தமிழ் எனக்கு தெரிய மாட்டேங்குது. கறிக்கீடு போடுறடா இல்லை வேவிச்சு போடுறியா? ஓ நறுக்கிட்டு போடுறியா? ஏத்தம்மா ஒன்னா கருக்கோடு வேகோடு 2 மணி நறுக்கியும் போடல. என்ன சொல்றது தெரிய மாட்டேங்குது. ஒட்டு போட்டு பார்த்து 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 சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? என்ன ரெடி ஆயிருக்கு? அவ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கீரை நீ கடைஞ்சிட்டியா முதல்ல? எப்ப கடையில கீரை கடைஞ்சிட்டியா? ஆத்தா இன்னும் கீரை ஆயிராங்க, நீ கடைஞ்சே முடிச்சிட்ட. உனக்கு சாப்பிட்றதா? சரி எடுத்துக்க. தேங்காய் வேணுமா? அவ்வளோ எடுக்காத. சரி எடு சாப்பாடு அவ செய்யறா ருசியா இருக்கணும்ல ஏச்சாமே. போதும் சரி போதும். வாயில போட்டுறாத அப்படியே. சாப்பிட்டுமா? இது வேற அங்கங்க மண்டையில் பத்து பசியேன்னு தேங்க்யூ. பச்சை பசியேன்னு இருக்கு. அப்படி போச்சோன்னு இது என்ன வெத்தலையில பாக்க வச்சு தர மாதிரி தர்றா. கீரையில தேங்காய் வச்சு நல்லா மடக்கி வாயில வச்சுக்கோங்கன்னு ஒரு அதிகம் முள்ள கொடுத்தா என்னாலும் தும்ப. குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க. அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், 4 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டு வந்து ஊற்றுறேன். அது வரைக்கும் கொதிக்குது. அடுத்து புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் போய் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி ஊற்றிட வேண்டியதான். அது குழம்பு கொதிக்கிட்டுங்க. அங்கே இந்த வெயிலுக்கு வந்து அடுப்பு பக்கத்துல உட்கார முடியல. நம்மளும் கறிக்கட்டையாட்ட வெந்துருவும் மாட்டேங்க. அதனால இங்கே கட்டில் கோடி வந்துட்டேன். வெயில் காலத்துக்கெல்லாம். ஆமாம், இங்கே பாருங்க நம்மளே வந்து நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி அந்த பழத்தை காய வச்சு இங்கே பாருங்க வத்தல் மாதிரி ரெடி பண்ணி வச்சு நல்லா மொறு நல்லா இருக்குங்க பாருங்க. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு இந்த ஒரு கைப்பிடி தான் வந்து பேக்கெட் போட்டு விற்பாங்க. அதுவே சொல்லுவாங்க 20-30 ரூபா ஒரு பேக்கெட் சொல்லுவாங்க. இல்லைன்னா பழமாக வந்து படியில் கொடுப்பாங்க. பாட்டிங்கெல்லாம் இங்கேருந்து பொறிச்சிட்டு போய் அங்கே அந்த ஊர் பக்கம்லாம் கொண்டு போய் விற்பாங்க. ஒரு படி வந்து இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பழம் உடனாக இருக்கும்போது நாங்கள் பொறிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தாம்பாளம் ஃபுல்லாக வந்து பழமாக தெரிஞ்சது. இன்றைக்கி பாருங்க காஞ்சக்கப்புறம் துளி வேலை ஆயிடுச்சு. இது ஒரு 2-3 குழம்புக்கு தான் ஆகும். மறுக்கா நாங்கள் பொறிச்சு ரெடி பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்குவோம். நிறைய நம்ம பொறிச்சாலும் இவ்வளோ தான் ஆகும். அது வந்து அடுத்தடுத்து வந்து ரெடி ஆகும்போது மறுக்கா அப்படி வெயில் டைம்ல போட்டு வச்சுக்க வேண்டியதா. இருக்கிற குழம்பு வச்சுக்க வேண்டியதா. அப்படியே எலி பிடிக்க போறியா கிளீஸ்? கிளீஸ் ஏய் கிளீஸ் எலி பிடிக்கிறியா? கிளீஸ் கிளீஸ் மேல இருக்கு தெரியுது. குழம்பை இறக்கிட்டு இனி வந்து நம்ம வத்தலை வந்து பொரிச்சிடும் அதில் கொட்டிக்கலாம். கரண்டி எடுத்துட்டு இல்லையாடி? கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே எடுத்து அப்படியே குழம்பு எப்படி பொரிஞ்சிருச்சு பாருங்க. குழம்பு கொஞ்சம் வந்து ஊற்று. ஆஹா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இந்த அளவுக்காவது வத்தல் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு வாய்க்கும் நமக்கு கடுக்கு முடுக்குன்னு வரும். கடைசியாக தாளிச்சு கொட்டினாலும் அது நல்லா மொறுன்னு இருக்கும். நாங்கள் எப்போவுமே கடைசியாக தான் தாளிச்சு கொட்டுவோம். யாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்க அப்படியே மதக்குது. அவ்வளோதாங்க. குழம்ப வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். போதுங்க. இது வந்து வடை சட்டியிலே இருக்கட்டும். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வடை சட்டியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஆமாம். சிக்கனா ஞாயிற்றுக்கிழமை சிக்கனு தங்க பிள்ளைக்கு எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு சிக்கன் நினச்சி அடித்தாங்க. ஆட்டி குழம்பு சிக்கனை விட சூப்பராக இருக்குப்பா. சாப்பிடுவோம். வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். வத்த குழம்பா? வத்த குழம்புமா? வத்த குழம்பு வத்த குழம்பு
அப்பா பாப்பா வாங்கிட்டு சூப்பராக்கா. இன்னொரு உருண்டை வாங்கிக்கிங்கன்னா அப்படியே சாப்பிட்டேன். போதும். எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? நல்லா இருக்கு. மக்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால நல்லா இருக்கு டேஸ்ட். இந்த நல்லெண்ணெய் மணத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் 2வது வாய் வாங்குறேன்.